கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலக்கில் தான் நான் ரவை அளந்துக்கிட்டேன். இது 200 உலக்கு. ஒரு உலக்கு ரவைக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். எந்த உலக்கால் நம்ம ரவை அளந்தோமோ அந்த உலக்கால் தான் 2 உலக்கு சர்க்கரை, 2.5 உலக்கு தண்ணி, முந்திரி திராட்சை வறுக்க நெய், ஏலக்காய் பவுட்ரு ஒரு சிட்டிகை, தூளுப்பு ஒரு சிட்டிகை, முந்திரி திராட்சை நெய்யில் பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு ஃபுட் கலர். ரவையை பாருங்கள், பொன்னிறமாக வறுக்கிறோம். நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ ரவையை அப்படியே சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டணும். கட்டி விழுவாமல் ரவையை கிண்டணும். நான் வறுத்து வச்சுக்கேன் பாருங்கள். ரவையை கட்டி விழுவாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். அப்போ சர்க்கரை போட்டு முந்திரி திராட்சை போட்டு சுவையான கேசரி ரெடி. 2.5 உலக்கு ரவை அளவுக்கு தண்ணி அளந்துக்கிட்டோம்னா சுகர் மட்டும் 1.5 உலக்கா போட்டுக்கோங்க. ஏன்னா என்னுடைய சர்க்கரை வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கனால சாப்பிட்டு பார்த்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்க. ரொம்ப சர்க்கரை வேண்டாம், யூஸ் பண்ண வேணாம். ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே மேலாக்கில் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து இதில் போட்டுனா டேஸ்டான கேசரி ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டியில் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் அழகாக கட் பண்ணி பீஸ் மாரி போடலாம்.